Hi guys. கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கா நீங்க saree கட்ட மாட்டீங்களா saree வேர் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ என்கிட்ட சாரீலாம் இருக்கு. நான் saree வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது saree வந்து வேர் பண்ணுவோம் கம்பல்சரி. ஸோ இப்போ வந்து நான் பூஜை பண்றது இல்லையா, ஸோ அதனால saree வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பட்டு saree தான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம். நான் வந்து இங்க ரெண்ட் வீட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் saree தான் வச்சிருக்கேன். ஸோ எங்க வீட்டில் சொந்த வீட்டில் அங்கே எல்லாமே நிறைய saree இருக்குது. மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற saree எல்லாமே பட்டு saree மட்டும்தான் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளி பச்சை கலர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க்ல வந்து டார்க் பிங்க்ல நல்ல ஒரு பெரிய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்க. saree ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளவருக்கு பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து முந்தி வந்து பாத்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முந்தி வரும். ரொம்ப சூப்பரா வந்து இந்த கலர் எனக்கு பிடிக்கும். ஸோ ரொம்ப டார்க் பிங்க், அதுல வந்து ஒரு கோல்டு வந்து பாத்தீங்கன்னா லைட் கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ saree எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் நான் இங்க இருக்கிறத வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க எந்த saree பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் பை ஒன்னா வந்து சாரியோடைய இன்னைக்கு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சாரியே வீடியோ வந்து கேட்டிருக்கீங்க. நான் saree வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணுவேங்க, வேர் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ வந்து saree நான் வந்து வேர் பண்ணுறது கிடையாது. ஆனால் நிறைய வாங்கி வச்சுருப்பேன் saree எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய saree இருக்கும். என் ஹஸ்பண்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க saree, அதுவும் நான் வந்து சொல்கிறேன். இந்த saree என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மயில் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீகாக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கலரில் அது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் தான் வந்து முந்தி வரும். முந்தி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பியூட்டிஃபுல்லான saree வந்து இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் இந்த saree வந்துட்டு. ஸோ இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பார்டராக தான் இருக்கும். ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க, பெரிய சைஸ் பார்டர் யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டு தான். ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் வந்து கிடையாது, லைட் வெயிட்டில். ஸோ இது ஒரு saree, இது ஒரு saree பார்த்துட்டிங்களா. நம்ம அப்படியே ரெண்டு saree வந்து வச்சுருக்கோம். இன்னொரு saree வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா செம்ம எல்லோ. ஸோ இது என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன், டார்க் மெரூனும் ஸோ டார்க் எல்லோவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முந்தி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து முந்தி இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டு saree கட்டெல்லாம் பிடிக்காது. ஸோ எனக்கு எப்போ வந்து saree வேர் பண்ணணும்னு தோணுதோ, பட் வந்து saree வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பூஜா பண்ணும்போது நான் வந்து ஃப்ரைடே பூஜாக்கு வந்து கம்பல்சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு ஸோ saree கட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பூஜை பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு வந்து saree வேர் பண்ணணும்னா கம்பல்சரி நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து saree வீடியோ வந்து போடுங்கக்கா, உங்ககிட்ட saree இருந்தால் கலெக்ஷன் காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக உங்களுக்காக தான். ஸோ இந்த கலர் பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டனு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டன் saree ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபீலே இருக்காது, saree வேர் பண்ணியிருக்கோன்ற ஃபீல் இருக்காது. ஸோ ஃப்ளைன் தான், இதில் வந்து ஃப்ளைனாக இருக்கும். ஸோ நான் இதுக்கு வந்து ப்ளவுஸ் கிடையாது. இதுக்கு நான் வந்து ஒரு பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போட்டிருப்பேன். இது இப்போ இல்லை, மேரேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த saree நான் வேர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ இருக்கும், முடிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ஆனால் நான் saree பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைன் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பேன். அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது இல்லை, 2 times 3 times மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூனில் கோல்டு க்ரீனு பார்டர் கொடுத்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு மீடியமான பார்டர் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் saree. இது வந்து பியூர் காட்டனுங்க. காட்டனில் வேர் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். என் வெயிலுக்கெலாம் கூட அந்த காட்டனில் வந்து நம்ம வேர் பண்ணலாம். ஸோ இந்த saree நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் கலெக்ஷன், இது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பட்டு saree வந்து இந்த பட்டு saree ஒரு டார்க் ரெட்டுங்க. ரெட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்குமாலாம் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாருக்கும் எனக்கும் சேர்த்து எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து க்ரீன்லேயும் எனக்கு வந்து இந்த ரெட்லேயும் என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் எடுத்தாங்க, எனக்கும் எடுத்து கொடுத்தாங்க.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த saree எனக்கு சரி பிடிச்சிருக்கா பிடிக்கலையானால எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டுங்க. பட்டு சாரினா இது ரொம்ப நல்ல வெயிட் இருக்கும். இது வந்து சென்னை சில்க்ஸில் வந்து எடுத்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 வந்து அந்த அளவுக்கு வந்து சம்திங்கில் வந்துச்சு இதோட ப்ரைஸு. 4000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது. ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி டிசைன் தான் என் மாமியாருக்கும் வாங்கணும். அவங்களுக்கு வந்து க்ரீன்லேருந்து எடுத்தோம். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து முந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ மாதிரி சின்ன சின்னதாக மாங்காய் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா saree வந்து பார்த்தீங்கன்னா இது உள் சைடு மட்டும் வரும். அதுக்கப்புறம் saree இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கொடுத்து ஒரு கொடுத்துருப்பாங்க. இந்த ஜரகி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாரீலாம் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து செம வெயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது வந்து. ஸோ நல்ல வெயிட் இந்த saree.